ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் தமிழர்வோம் சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதாவது 100 ஆண்டுகளுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ராஜயோகமானது உருவாயிருக்கக்கூடிய இந்த ராஜயோகம் சதுர்கிருக ராஜயோகம். இந்த யோகத்தினால நாளை முதல் இந்த 3 ராசிக்காரங்களுக்கு பணமழை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பொழிய போகுது. எந்த 3 ராசிக்காரங்களுக்கு பணமழை பொழிய போது, என்ன மாதிரியான சதுர்கிர ராஜயோகம் உருவாயிருக்கு அப்படிங்கிறது தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்பப்போ கிரகங்களிடையே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ராஜயோகமானது உருவாகுவது வழக்கம். அந்த ராஜயோகம் குருவால் இருக்கலாம், புதனால் இருக்கலாம், சனியால் இருக்கலாம், எந்த கிரகங்கள் வேலை மூலியமாலும் ராஜயோகம் உருவாயிருக்கோ. அப்படி உருவாயிருக்கக்கூடிய அந்த ராஜயோகமானது பர்டிகுலராக அந்த ராசிக்காரங்களுக்கு பணமழையை பொழிய செய்யும். பணமழை பொழிய செய்ய சில நேரம் ஆபத்தை கொடுக்கும். இப்போ பணமழையை பொழிய செய்யுது. முதல்ல என்ன ராஜயோகம் எந்த கிரகத்தால் உருவாயிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். வேத ஜோதிட சாஸ்திரத்தின்படி கிரகங்கள் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் ராசியை மாற்றும் போது சில சமயங்களில் சுப மற்றும் ராஜயோகத்தை உருவாக்கும். அப்படி உருவாக்கக்கூடிய யோகங்களின் தாக்கமானது மேஷம் முதல் மீனம் வரையிலான அனைத்து ராசிகள்லையுமே காணப்படும். அந்த வகையில் மகர ராசியில் தற்போது சதுர்கிர யோகமானது உருவாயிருக்கு. இந்த யோகத்தின் போது மகர ராசியில் சூரியன், புதன், செவ்வாய் மற்றும் சுக்கிரன் ஒன்றாக பயணிக்கிறாங்க. அதாவது ஒரே ராசியில் 4 கிரகங்களுடைய பயிற்சி இருக்கு. மகர ராசியில் சூரியன், புதன், செவ்வாய், சுக்கிரன் இவங்க 4 பேரும் ஒன்றாக ஃபுல்லாக பயணிக்கிறாங்க. இந்த ஒரு காரணத்தினால இந்த சதுர்கிர ராஜயோகமானது உருவாயிருக்கு. இந்த ராஜயோகத்தினால தான் பிப்ரவரி 12 மகர ராசிக்காரர்களுக்கு பயங்கரமான யோகமானது உருவாயிருக்கு. மகர ராசிக்காரங்களுக்கு மட்டும் இல்லாமல் மற்ற 3 ராசிக்காரங்களுக்கு ராஜயோகம் உருவாயிருக்கு. பிப்ரவரி 12 சுக்கிரன் மகர ராசியில் நுழைந்ததனோட அடிப்படையில் தான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதெல்லாம் நடக்க ஆரம்பிக்க போகுது. இந்த சதுர்கிர யோகத்தின் தாக்கம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அனைத்து ராசிகள்லையுமே காணப்பட்டாலும் இப்போ நான் பர்டிகுலராக சொல்லக்கூடிய ராசிக்காரங்களுக்கு இந்த யோகத்தால் அதிர்ஷ்டத்தின் ஆதரவால் நிறைய பணம் கையில் சேரப்போகிறது. இப்போது அந்த அதிர்ஷ்ட ராசிக்காரங்க யார் யார் என்பதை பார்க்கலாம். மகர ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக அதிர்ஷ்டம் இருக்குது. இருந்தாலும் மகர ராசி தொடர்ந்து மற்ற மீத இருக்கக்கூடிய 3 ராசிக்காரங்களுக்கு யோகம் இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. எந்த 3 ராசிக்காரங்களுக்கு யோகம் அப்படிங்கிறத வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. மெயினாக மகர ராசியில் 4 கிரகங்கள் 100 ஆண்டுகளுக்கு பிறகு வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த மாதிரி நடந்தது கிடையாது. 100 ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது இந்த 2024 இந்த அதிசயமானது நடக்குது. அதனால் இந்த அதிசயத்தினால ராஜயோகம் இருக்கா இல்லையா என்பதை உங்கள் ராசிகளுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு இந்த ராஜயோகம் யாருக்கு உருவாயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துலாமில் பிறந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு தாங்க உருவாயிருக்கு. துலாம் ராசிக்காரங்க நீங்கள் வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான ராஜயோகம் உருவாயிருக்கு அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. துலா ராசிக்காரங்க உங்களுக்கு 7வது வீட்டில் தாங்க சதுர்கிர யோகமானது உருவாயிருக்கு. இந்த யோகத்தின் காரணமாக உங்களுக்கு நல்ல மன உறுதியோடு இருக்கக்கூடிய ஆற்றலானது உங்களுக்கு ஃபஸ்ட்டு கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் எடுக்கக்கூடிய அனைத்து முடிவுகளும் பயனுள்ளதாக இருக்கும். அதனால் இனி வரக்கூடிய நாட்கள் எந்த ஒரு முடிவுகளும் எடுக்காமல் இருக்காதீங்க. எல்லா முடிவுகளும் நல்லதாக இருக்கும்ட்டு நம்பி எடுங்க. அதே போல் பரம்பரை சொத்துக்களால் நல்ல பலனை பெற முடியும். அதனால் பரம்பரை சொத்துக்கள் வைத்திருந்தீங்கன்னா அதை விற்கிறது, அதில் ஏதாவது ஆல்டர் பண்ணுறது, இந்த மாதிரி எது வேணாலும் பண்ணுங்கள். பரம்பரை சொத்துக்களால் நல்ல பலனை நிறைய பெற முடியும். குடும்பத்தினர் அல்லது நண்பர்களோடு பயணம் மேற்கொள்ள வாய்ப்புகள் அமையும். அப்படி வாய்ப்புகள் அமையும் போது பயணங்கள் மேற்கொள்ளுங்க. அதனால் நிறைய புது விஷயங்களை புரிந்து கொள்ள முடியும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிக்கு வருமானத்தில் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு உயர்வு ஏற்படும். அதனால் வருமானத்தில் ஏற்படக்கூடிய உயர்வை முடிஞ்ச அளவு சேமிக்க பாருங்கள். மொத்தத்தில் இந்த சதுர்கிரி ராஜயோகம் இப்பேற்பட்ட அதிர்ஷ்ட பலன்களை உங்களுக்கு கொடுக்க போகுது. மெயினாக உடல் ஆரோக்கியத்தில் எந்த பாதிப்பும் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தில் தீர்க்க ஆயுளை கொடுக்கும். அதே சமயம் உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் ஆயுள் இருக்கிறதுனால உங்களுக்கு உடலில் ஒரு விதமான தெம்பு ஆனது உருவாகும். அந்த தெம்பு மூலிமா தான் எல்லாத்தையுமே நீங்கள் இனி வரக்கூடிய நாட்கள் சாதிக்க போகிறீங்க. அதே போல் திருமணம் போன்ற சுப காரியங்கள் உங்களுக்கு ஏற்பாடு செய்யணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கெல்லாம் ஏற்பாடு செய்து கொள்ளலாம். எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதுவும் தடையில்லாமல் உங்களுக்கு நடக்கும். ஆக மொத்தம் துலா ராசிக்காரங்களுக்கு இந்த யோகம் சூப்பரான யோகமாக அமைந்திருக்கு.
ரெண்டாவதா எந்த ராசிக்காரங்களுக்கு இந்த ராஜயோகம் உருவாயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்னியில பிறந்த கன்னி ராசிக்காரங்களுக்கு உருவாயிருக்கு. கன்னி ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி உருவாயிருக்கு அப்படிங்கிறத இப்போ ஷேர் பண்ணுறேன். கன்னி ராசினர் உங்களுக்கான யோக பலனை தெரிஞ்சுக்குங்க. கன்னி ராசிக்காரங்களுக்கு 6வது வீட்டில் சதுர்கிரி யோகமானது உருவாயிருக்கு. இதனால் உங்கள் ராசியில் பிறந்தவங்களுக்கு குழந்தைகளால் நல்ல செய்திகள் உங்களுக்கு கிடைக்க போகுது. மேலும் குழந்தைகள் என்ன ஆசைப்படுறாங்களோ அதுக்கு படிக்க வைங்க. குழந்தைகளோடு மனவிட்டு பேசுங்க. குழந்தைகளோடு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. குழந்தைகள் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத காது கொடுத்து கேளுங்க. குழந்தைகள் என்ன சொல்கிறாங்களோ அதெல்லாம் நீங்கள் கேட்டு பொறுமையோடு இருந்தீங்கன்னா நல்ல செய்திகள் நிறைய உங்களுக்கு பெற முடியும். அதே சமயம் நீங்கள் வணிகர்களாக இருந்தீங்கன்னா வணிகத்தில் நல்ல லாபத்தை பெற அதிக வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி டைம் வாய்ப்பத்தை பெறும்போது அந்த வாய்ப்பு கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும். வணிகத்தில் புதுசாக முதலீடு பண்ணுறது இதெல்லாம் பண்ணலாம். மேலும் வியாபாரிகள் கூட எதிர்பாராத அளவில் நல்ல லாபத்தையும் முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளையும் கொடுப்பாங்க. அதனால் வியாபாரிகளாக இருக்கிறவங்க நீங்கள் இனி துணிஞ்சு செயல்பட வேண்டிய காலம் வந்துருச்சு. சிக்கிய பணம்லாம் கைக்கு சேரும். அது நீங்கள் முயற்சி பண்ணிங்கனாவே தடையில்லாமல் உங்கள் கைக்கு சேரும். மாணவர்களுக்கு கூட இக்காலம் அதிர்ஷ்டகரமானதாக இருக்கும். அதனால் மாணவர்களும் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நீங்கள் இனி துணிஞ்சு செயல்படலாம். உங்களுக்கு என்ன விருப்பமோ என்ன பாடமோ அதெல்லாம் படிங்க. எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆரோக்கியத்துலேயும் எந்த குறையும் இருக்காது. திருமணம் போன்ற சுப காரியங்களில் நீங்கள் முன்னின்று நடத்துனீங்கன்னா அந்த காரியங்கள் தடையில்லாமல் நடக்கும். உங்களுக்கு நீங்கள் ட்ரை பண்ணாலும் நடக்கும், மற்றவங்களுக்கு நீங்கள் ட்ரை பண்ணாலும் நடக்கும். மொத்தத்தில் உங்கள் ராசிக்கு இந்த ராஜயோகம் மிகப்பெரிய யோக பலனை கொடுக்க போகுது. அடுத்ததாக 3வதாக எந்த ராசிக்காரங்களுக்கு இந்த ராஜயோகம் உருவாயிருக்குன்னா மகர ராசிக்காரங்களுக்கே உருவாயிருக்குங்க. மகர ராசிக்காரங்க உங்கள் ராசியிலே இந்த ராஜயோகம் உருவாயிருக்குன்னா அப்போ உங்களுக்கு செயல்படாமல் இருக்குமா என்ன? கண்டிப்பாக உங்களுக்கும் நல்ல விதத்தில் நிறைய பலன்கள் கிடைக்க போகுது. என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும், எப்படி நீங்கள் அந்த பலன்களை யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். தெளிவாக அதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு முதல் வீட்டில் சதுரகிரி யோகமானது உருவாயிருக்கு. இதனால் உங்களுடைய நம்பிக்கை இனி அதிகமாக வைத்து கொள்ளுங்க. என்னால் செய்ய முடியும், என்னால் முடிக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையை வளர்த்து கொள்ளுங்க. அதற்கேற்ப நீங்கள் செயல்பட உங்களுடைய காரியங்கள் அனைத்தும் வெற்றியாகும். ஆரோக்கியத்தில் கூட எந்த பாதிப்பும் இருக்காது. ஆரோக்கியம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். ஆரோக்கியத்தில் நிறைய மாற்றங்கள் நீங்கள் செய்யலாம். முதலீடுகளில் கூட நீங்கள் முன்னும் பின்னுமாக இனி யோசித்து பண்ணுங்கிற அவசியம் இல்லை. முதலீடுகள் எது பண்ணாலும் நிறைய லாபத்தையும் நிதிநிலையில் முன்னேற்றத்தையும் நீங்கள் காணலாம். அதே சமயம் பணிபுரியக்கூடிய இடத்துலையும் அலுவலகத்துலேயும் சிறப்பான செயல்திறனால் உங்களுக்கு பதவி உயர்வு பெற வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் சிறப்பாக செயல்படுவதை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. திருமணமானவர்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி இருக்கும். திருமணம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க திருமணம் பண்ணிங்கன்னா தடை இல்லாமல் நடக்கும். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு நல்ல பலன் பெற முடியும். கூட்டு தொழிலில் முதலீடு போன்ற விஷயங்கள் இப்போ தாராளமாக செய்யலாம். எதுவுமே உங்களுக்கு தங்கு தடையின்றி எல்லாமே வெற்றியாகும். மொத்தத்தில் மகர ராசிக்காரங்களுக்கு உங்கள் ராசிலேயே இந்த சதுர்கிரி ராஜயோகம் இப்போ ஏற்பட்ட யோக பலனை கொடுக்க போகுது. மெயினாக இந்த 3 ராசிக்காரங்களுக்கு தாங்க இந்த சதுர்கிரி ராஜயோகமானது உருவாயிருக்கு. மற்ற ராசிக்காரங்களுக்கு உருவாகலையான்னு கேட்டிங்கன்னா மற்ற ராசிக்காரங்களுக்கு உருவாகலை. மற்ற ராசிக்காரங்களுக்கு யோகத்துடைய பலன் இருக்குது. ஆனால் இந்த அளவுக்கு அதிர்ஷ்ட பலன் கிடையாது. இந்த 3 ராசிக்காரங்களுக்கு மட்டும்தான் அதிகமாக இருக்குது. அதனால தான் இந்த 3 ராசிக்காரங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்னங்கிறத இந்த வீடியோவில் ஷேர் பண்ணதை தெளிவாக தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சுக்கிறதுக்கேற்ப இனி வரக்கூடிய நாட்கள் நடந்து பயனடைஞ்சுக்குங்க. இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே அதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இது போல் அதிர்ஷ்ட பலன்களை எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். அவங்கவுங்க ராசிகளுக்கு அதிர்ஷ்டம் இருக்கா இல்லையா என்பதை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்துக்கிட்டாவே பலவிதமான பிரச்சனைகள்லேருந்து தப்பிக்கலாம். அதனால் வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இந்த 3 ராசியில் இருக்கிறவங்களாக இருந்தாங்கன்னா வீடியோ பார்க்கும்போது இந்த சதுர்கிரி ராஜயோகத்தை பற்றி தெரிஞ்சு அவங்களும் இந்த யோகத்துடைய அதிர்ஷ்டத்தில் என்ன பண்ணுமோ அதெல்லாம் பண்ணி பயனடையட்டும். மற்ற ராசிக்காரங்க கொஞ்சம் கவனமாக இருக்கட்டும். ஸோ வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான வீடியோ உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தகவல்களோடு மீண்டும் இன்னொரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.
கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.